ஸோ ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிறதுக்கு இருக்குங்கிறது தான் மீனிங். என்னடா ரெண்டுக்குமே இருக்குதான் மீனிங்னா இதில் என்ன வித்தியாசம் இருக்கும், எங்கே பயன்படுத்தணும், என்ன எப்போ நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் யோசிப்பீங்க. சிலர் வந்து ஹேவ் ஹேஸ் தானே, எனக்கு இது நல்லாவே தெரியுமே, நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தானே இதெல்லாம், இதில் என்ன புதுசாக சொல்லி தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிலர் யோசிப்பீங்க. ஆனால் நான் 100% ஷுவராக சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயமாச்சும் இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் கற்றுப்பீங்க. அது இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா கிளாஸோட முடிவில் உங்கள் பர்சனல் ட்ரெயினர் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரியாத ஒரு இந்த விஷயம் நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து எப்போ நம்ம பயன்படுத்திக்கணும், இருக்குங்கிற வார்த்தைக்கு இருக்கிற இந்த வித்தியாசத்தை எப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐ நான், வி நாங்கள், யூ நீ நீங்கள், தே அவங்க. அவங்க அப்படின்னா வந்து மரியாதை, அந்த ரெஸ்பெக்ட் அது கிடையாது. அவங்க அப்படின்றது அந்த கூட்டத்தை குறிக்கிறது. சரிங்களா? அவங்க இந்த மாதிரி வார்த்தை வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ கீழே பாருங்க, ஹீ அவன், ஷீ அவள், இட் அது ஏதோ ஒரு பொருள், நேம் ஏதோ ஒரு பெயர், அதெல்லாம் சொல்லும்போது ஹேஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஐ வி யூ தே இதெல்லாம் வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணும். ஹீ ஷீ இட் நேம் இதெல்லாம் வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணும். இப்போ இந்த ஹேவ்ங்கிறது வந்து ஆக்சுவலாக ஹேவோட ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா ஹேவ் அப்படின்னு சொல்லணும், ஒரு எஃப் கலந்த மாதிரி சொல்லணும், ஹேவ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனால் அதெல்லாம் நம்ம ப்ரொனன்சியேஷனெல்லாம் நீங்கள் போக போக ஃபியூச்சரில் கிளாஸஸ் கிராஜுவலாக டெவலப் ஆக நீங்கள் ப்ரொனன்சியேஷன்லாம் கற்றுப்பீங்க. இப்போ நீங்கள் ஹேவ்னே சொல்லலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் ஸ்டைலாக சொல்லணும்னா ஹேவ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க. ஐ ஹாவ் அ கார், என்கிட்ட ஒரு கார் இருக்கு. ஐ ஹாவ் அ கார். ஸோ ஐ வரும்போது ஹேவ் தான் யூஸ் பண்ணும். நான் என்னை பற்றி சொல்லும் போதும் உங்களை பற்றி சொல்லும் போது ஹேவ் யூஸ் பண்ணும். வேற ஒருத்தங்களை பற்றி சொல்லும் போது, அதாவது தேர்ட் பர்சனாக ஏதாவது சொல்லும் போது, இல்லாட்டி அந்த மாதிரி சொல்லும் போது தான் இந்த ஹேஸ் யூஸ் பண்ணும். சரிங்களா? அது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க உங்களுக்கு புரியும். ஐ ஹாவ் அ கார், ஹீ ஹேஸ் அ கார். ஹீ அவன் கிட்ட கார் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்க கூட ஹீ ஹாவ் அ கார் அப்படின்வாங்க. அவங்ககிட்ட கார் இருக்கு அப்படின்றதுக்கு ஹீ ஹாவ் அ கார் அப்படின்வாங்க. ஆக்சுவலாக ஹீ ஹாவ் அ கார் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது புரியும். ஆனால் சொல்கிற விதம் தப்பு, அங்கே ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஸோ மற்றவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, ஓகே இவருக்கு இங்கிலீஷில் ஒன்றும் அவ்வளோ சிறப்பாக இவர் இங்கிலீஷ் பேச மாட்டார் போல அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஸோ நம்ம பெரிய பெரிய பொசிஷனில் இருந்தும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதோட வித்தியாசம் இது. ஐ ஹாவ் அ கார், ஹீ ஹேஸ் அ கார், ஷீ ஹேஸ் அ கார். அவளுக்கு ஒரு கார் இருக்கு. ஸோ இன்னொருத்தங்களை பற்றி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து ஹேஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகே, ஹீ ஹாவ் அ கார் அப்படின்னா கரெக்டா? இல்லை. இப்போ நான் தப்பு அப்படிங்கிறதுக்கு எக்ஸ் மார்க் போட்டிருப்பேன், கரெக்டுங்கிறதுக்கு டிக் மார்க் போட்டிருப்பேன். ஸோ ஹீ ஹாவ் அ கார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்கிட்ட கார் இருக்குன்னா ஹீ ஹேஸ் அ கார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஹீ ஹேஸ் அ கார். ஸோ அது கரெக்ட். ராகுல் ஹேஸ் அ கார். ராகுல்ங்கிறது ஒரு பெயர், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஒரு பெயர் வரும்போதும் அந்த ஹேஸ் தான் யூஸ் பண்ணும். அது இன்னொருத்தங்களை பற்றி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ராகுல் ஹேஸ் அ கார் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் பிரதர் அப்படின்னு போட்டிருக்கு இதில் கீழே. இப்போ ஐ ஹாவ் பிரதர், ஐ ஹாவ் அ பிரதர், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? ஐ ஹாவ் பிரதர் ஏன் கட் பண்ணியிருக்காங்கன்னா பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. ஐ ஹாவ் பிரதர், ஐ ஹாவ் அ பிரதர். இங்கிலீஷில் ஒரு ரூல் என்னன்னா, எண்ணக்குரிய விஷயங்களில் ஒன்று அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏ போடணும் முன்னாடி. ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னு சொன்னதா அது வந்து கரெக்டான ஒரு எக்ஸாக்டான ஒரு அப்சல்யூட்டான ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்பீக்கிங். அப்படின்னா ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? ஐ ஹாவ் பிரதர் அப்படின்னா வந்து தப்பெல்லாம் கிடையாது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றது அவங்களுக்கு புரியும். பட் அது வந்து ஒரு முறை கிடையாது. ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னு சொல்லணும். இப்போ யாராச்சும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிரதர் இருக்காருன்னா ஐ ஹாவ் அ பிரதர் அப்படின்னு சொல்லணும். அதை போட்டு சொல்லணும் முன்னாடி. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ரிலேட்டிவ்ஸ் இன் கொச்சின். எங்களுக்கு கொச்சியில் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ நான் மேலே போட்டிருக்கேன், வி வரும்போது ஹேவ் தான் யூஸ் பண்ணும். வி ஹாவ் ரிலேட்டிவ்ஸ் இன் கொச்சி. தே ஹாவ் அ பிஸ்னஸ் இன் துபாய். தே அப்படிங்கிறது அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு, துபாயில் பிஸ்னஸ் இருக்கு. ஸோ தே வரும்போது ஹேவ். தே ஹாவ் அ பிஸ்னஸ் இன் துபாய், ஒரு கூட்டத்தை குறிக்கிறாங்க. மை ஃபாதர் ஹேஸ் 3 சிஸ்டர்ஸ். என் அப்பாவுக்கு 3 சகோதரிகள் இருக்காங்க. மை ஃபாதர் ஹேஸ் 3 சிஸ்டர்ஸ். நான் எங்கள் அப்பா பற்றி பேசுகிறேன், நான் என்னை பற்றி பேசலாம், 3ஆவதா ஒருத்தரை பற்றி பேசுகிறேன் உங்ககிட்ட. ஸோ மை ஃபாதர் அப்படிங்கிறது ஒரு 3ஆவது மனுஷன். உங்ககிட்ட நான் பேசும்போது மை ஃபாதருங்கிறது ஒரு 3ஆவது மனுஷன் இல்லைங்களா? ஸோ மை ஃபாதர் ஹேஸ் 3 சிஸ்டர்ஸ். எங்கள் அப்பாவுக்கு 3 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஹேஸ் தான் வரணும். ஓகே.